இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 72:12 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவன் அவர் விடுவிப்பார் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், உதவியற்ற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார். ஒருவேளை ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து யாரும் கை நீட்டி உதவி செய்யப்பட முடியாத ஒரு உதவியற்ற நிலைமையில நீங்கள் காணப்படலாம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கரத்தை நீட்டப் போகிறார். இது எது போல இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆழமான குழிக்குள்ள கடக்கிறவன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கை தூக்கும் போது அங்கிருந்து தேவன் தனது கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுப்பது போல ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால இந்த நாட்களிலே நாம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். எலி கூண்டுக்குள்ள அமுட்ட உடனே, எலி பூரிக்குள்ள அமுட்ட உடனே அப்பண்டா திறந்து விடுவாங்கன்னு சொல்லி 2 காலை வச்சு அப்படியே துரண்டிக்கிட்டே இருக்கும். இறந்து விட்டோம்னா பாஞ்சு ஓடிடும். கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட கிளியை பாருங்க, கிளின்னு கத்திட்டே கிடக்கும். அதை திறந்து விட்டாச்சுன்னா நேர பறந்து மொட்டை பனையை பார்த்து கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சு அது பெருக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த உலகத்துல சுதந்திர பறவையாக வாழ முடியாமல் கடன் என்ற கட்டு, சாபம் என்ற கட்டு, வியாதி என்ற கட்டு, பலவிதமான போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திறந்து விட போகிறார். அல்லேலூயா, சந்தோஷமால சொல்லுங்க. படுகுழியிலிருந்து தூக்கி விட போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். இதை கர்த்தர் அற்புதம் செய்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல 18 வருஷமான ஒரு பெரும் கூனியான ஒரு பெண் தேவாலயத்துல வந்து உட்கார்ந்து இருந்தார். இயேசு அவளுடைய அருகே சென்று அவள் கைமேல் வைத்தால் உடனே அந்த 18 வருஷமாய் கூடியிருந்த அந்த பெண் அப்படியே நிமிர்ந்து தேவனை துதித்தாள். அது வரைக்கும் துதிக்க முடியல. அந்த மேல இருக்கிற கட்டை அவிழ்த்து விட்டாச்சுன்னா சொல்லையே வேண்டாம், துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பைபிள போட்டுக்கிறது, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பயப்படாதீங்க, கட்டு இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, துதிக்கவே முடியாது. அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டாச்சுன்னா போதும், நம்மளால சும்மாவே இருக்க முடியாது, நம்ம வாயை கட்டுப்படுத்தவே முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். அதான் என்னுடைய அர்த்தம். உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இவளை சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிறானே, இவளை அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு மனது உருகி அந்த பெண்ணை விடுதலையாக்கினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டு இருந்துகிட்டே இருக்குதா? உங்க வாழ்க்கை இருக்கிற கட்டுகளை இப்பொழுது ஆண்டவர் அவிழ்த்து விடுவார். இந்த கட்டுகளோட வாழக்கூடாது. 15 விதமான கட்டு இருக்கு இந்த உலகத்துல. ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிற கட்டு, கண்ட்ரோல் பண்ணுகிறது 15 விதமான கட்டு இருக்கு. பாவக்கட்டு, சாபக்கட்டு, வறுமை கட்டு, பாரம்பரிய கட்டு, விக்கிரக கட்டு, பில்லி சுனிய கட்டு, மைக்கட்டு, ஏவல் கட்டு, செய்வன கட்டு, குறி சொல்ற கட்டு, ஜோசிய கட்டு, ஜாதக கட்டு, தாயத்து கட்டு, இப்படியே பிசாசின் கட்டு, சாத்தான் கட்டு, நிறைய கட்டு, 15 கட்டு இருக்கு. இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு இந்த உலகத்துல விடுதலையாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை விரும்புகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விட்டு சுதந்திரமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வேத பகுதியை வாசித்தால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21:15. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். உதவியற்றவனை விடுவிக்கிற தேவன். இந்த ஆபிரகாம் மிக பணக்காரர், பெரிய சீமான், செல்வந்தர், நிறைய ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், உடைமைகள்லாம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. எகிப்திலே அடிமையாக வாங்கப்பட்ட ஒரு பெண், அந்த நாட்களில் வீடு வேலை செய்வதற்காக அடிமைகளாக விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படிப்பட்ட விலைக்கு வாங்கப்பட்ட பெண் தான் இந்த ஆகார். இந்த ஆகாரை
வீட்டிலே வைத்துக்கொண்டு வேலை பார்த்து கொண்டு ஆபிரகாம் இந்த சாராளோடு வேலைக்காரிகளோடு சுற்றி கொண்டு திரிகிறார். இந்த ஆகாருக்கு குழந்தை பிறக்கிறது. பேர் என்ன? இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் பெரியவன் ஆகிட்டு இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது? திடீர்னு சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஈசாக்கு. இப்போ இங்க பிறந்தவன ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துருச்சு. உடனே ஆபிரகாம் சாராள் சொல்ல கேட்டு இந்த ஆகார் அடிமையாக நடத்தப்பட்டவள், கொடுமைப்படுத்தப்பட்டவள், கட்டி வச்சு அடித்தால்லாம் போட்டிருக்கு. அவ்வளவு வேதனை அனுபவிச்ச இந்த ஆகாரை வெளியே அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்பினான். மகன் ஈசாக்கை கல்யாணம் பார்க்க பொண்ணு பார்க்க போகும்போது 10 ஒட்டகம், அது நிறைய ஜாமங்கள், அஸ்தகடங்கள், தங்கம், வெள்ளியெல்லாம் கொடுத்து அனுப்பி தன் மகனுக்கு பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணவரு. இப்போ முதல் மகன் இஸ்மவேல் அவருடைய தாயையும் சேர்ந்து ஒரே ஒரு பாட்டில் தண்ணியை மட்டும் கொடுத்து அனுப்புறாரு. இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு, 1 பாட்டில் வாட்டர்னு போட்டிருக்கு. என்ன, ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து இந்தாம்மா போயிட்டு வா, நீனும் அவன் பையனும் கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு, ஒரு பாட்டில் தண்ணி வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த பையனும் அந்த தாயுமாக சேர்ந்து புறப்பட்டு தண்ணீர் காலியாகிற வரைக்கும் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். காலியான உடனே அந்த வனாந்தரமான இடம், ஒரே ஒரு செடி, அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, ஒரே ஒரு செடி கொஞ்சம் நிழல் இருந்திருக்கும், அதற்கு கீழே விட்டுட்டு அவ ஒரு தூரமா போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சான். பிள்ளையும் அழுது, தாயும் அழுகுறாங்க. பிள்ளைக்கு சாப்பாடு தீர்ந்து போச்சு, தண்ணி தீர்ந்து போச்சு, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. அப்ப அந்த அழுகுறலை தேவன் வானத்திலிருந்து கேட்கிறார். அங்கிருந்து யார் அனுப்புறார்? 17ஆம் வசனம், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரே. இந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குமா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள். ஒவ்வொருடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நமக்கு இருக்கிற வியாதிகள், நமக்கு இருக்கிற சோதனைகள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இருக்கிற தேவைகள், நமக்கு இருக்கிற திருமண தடைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பிரைசலால். அப்போ இவ கூப்பிடுற சத்தத்தை கேட்டு வானத்திலிருந்து ஆகாரே அப்படின்னு அங்கிருந்து கூப்பிடுகிறார். அல்லேலூயா. உதவியற்ற நிலைமை, கணவன் கைவிடப்பட்ட நிலைமை, முழு குடும்பமே வெளியே உதறி தள்ளின நிலைமை, தோதுறோம். இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நாள் இந்த கருப்போல காத்தீரேன் இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி அந்த பின்னணியத்தை உங்களை எடுத்து சொன்னேன். அது இந்த ஆகாருடைய சம்பவத்தை குறித்து அந்த பாட்டு எழுதப்பட்டது. அப்படி இந்த இஸ்மவேல் அந்த கதரும் பொழுது தண்ணீர் துறவு இருக்கிற இடத்தை காணும்படி கர்த்தர் ஆகாருடைய கண்ணை திறந்தார்னு போட்டிருக்கு. துறவை தோண்டி கொடுக்கல, துறவை பார்க்கும்படி கண்ணை திறந்தார். இந்தியாவில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சரியா? இந்தியாவில் நம்ம தேசத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. விவசாயங்கள், கனிம வளங்கள், நிறைய தாவரங்கள், செடிகள், கொடிகள், நல்ல வியாபாரங்கள், வேலைகள், தொழில்கள், ஏகப்பட்ட இது எவ்வளவோ வழியில் இருக்கு இந்த வாழ்க்கையில. மார்க்கு குறைஞ்சு போனாலும் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஸோ இதுதான், இப்படிதான் போகணும், இவ்வளவு மார்க் எடுத்து இப்படி போகணும் அப்படின்னு ஒரு விலையே போயிட்டு இருப்பாங்க. தோல்வியை கட்டடைஞ்சு அப்படி தோன்றுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வழி அடைப்பட்ட கர்த்தர் 7 வழியை திறப்பார். நம்முடைய இந்திய தேசத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதை இன்னைக்கு பிசாசு தன் கரத்துல வைத்திருக்கிறான். அதை விடுதலையாக்கி தேவ ஜனங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் அவைகளை சுதந்திரிக்க வேண்டும், தேவ பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகார் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, உன் குடும்பத்தை, உன் சததியை பெருக பண்ணும், ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஆவிலா தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஆவிலா தேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன் விளைகிற தேசம். ஏதேன் தோட்டத்துல நதிகளை உண்டாக்குனார்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்த நதியில பொன் விளையுது. அந்த நதி ஆவிலா தேசம் வரைக்கும் பாயும். இந்த ஆவிலா தேசம் முழுதும் பொன் விளைகிறது. அந்த இடத்தை ஆண்டவர் இந்த இஸ்மவேலுக்கு கொடுத்தார். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதை நம்ம பாடுறோம். அநாதையாய் அழைந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டா, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஒருத்தன் தாவீதை தூஷிச்சுட்டே வாரான். ரத்த பிரியான மனுஷனே, பேலியாளின மனுஷனே. அவன் பேர் என்ன? சீமேயும். ஆமா,
கூட இருந்த ராட்சதர்கள் பெரிய பயில்வாங்கலாம் சொன்னாங்க, ராஜாவே இந்த செத்த நாய் ஏமாத்திரம் ஒரு உத்தரவு சொல்லும், அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம், சிமேயு தாவீதை தூசிக்க வேண்டும் என்று தேவன் விட்டிருந்தால் அவன் தூசிக்கட்டும் என்று சொல்லி அமைதியா செருப்பு போடாம கால்நடையா நடந்து மலைகள் மேல ஏறி அக்கறைக்கு யோர்தானின் அக்கறை சமவெளி வழியாக சென்றான் போட்டு. அவ்வளவு கிலோமீட்டர் தூரங்கள். நடந்தது என்ன? அப்சலோம் மரித்து விட்டான் என்ற ஒரு செய்தி வருகிறது. ராஜா மீண்டும் அரண்மனைக்குள் வருகிறார். ராஜாவாக தொடர்கிறார். ராஜ்யபாரத்தை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது சீமேயு வருகிறார். அந்த சீமேயும் ராஜா நினைவு கூர்ந்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தன்னோடு கூட வைத்திருக்கிறார். அல்லேலூயா! இதுதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா! சங்கீதம் 72:4. ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் அப்படின்னு போட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி நமக்கு ஒரு கட்டு, ஒரு நெருக்கம், ஒரு இடைஞ்சல், ஒரு பொறாமை, ஒரு தீய சக்தியினுடைய கிரியில் ஏதாவது காணப்படலாம். அதை ஆண்டவர் நொறுக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா! தாவீது தான் சொல்லிக்கிட்டே இருந்தான், என்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சவுலின் கையால் நான் கொல்லப்படுவேன் என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? சவுல் பெலிஸ்தருடைய கையால் அடிபட்டு கிடந்தான். பெலிஸ்தருடைய கையால் அடிபட்டு செத்துவிடக்கூடாது என்று சொல்லி அவன் நேர அவனுடைய ஈட்டியை பாய்ந்து அது மேல அவன் விழுந்து போனான். அது மேல விழுந்து உயிர் போக மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்ச்சவனை பார்த்து, உன்னுடைய ஆயத்தை எடுத்து என்னை வெட்டி போடப்பா, எனக்கு உயிர் போக மாட்டேங்குது, எனக்கு நோவு பெருக்கிறது என்று சொல்லி அவனும் சேர்ந்து வெட்டுறான். 3 பேர் சேர்ந்து வெட்டி தான் உயிர் போகுது. அல்லேலூயா! பெலிஸ்தர் எகிற அம்பு பாய்ஞ்சு உயிர் போகலை. தான் வச்சிருக்கிற ஈட்டியை குத்தி அது மேல விழுந்து உயிர் போகலை. பக்கத்தில் உள்ள போர்ச்சவன் விழுந்து அதுக்கப்புறம் தான் உயிர் போகுது. ஓடி வந்து தாவிட்டு வந்து சொல்ல வாரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அந்த நாட்கள் அப்படி இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் இடும்பு செய்கிறவனை நொறுக்குவார். பதில் அளிப்பது எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக ஏழைகளுடைய நியாயங்களை விசாரித்து அவர்களை பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் பைபிள போட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த எவ்வளவோ கோலியாத்தை வீழ்த்தியவன், சிங்கத்தை கொண்டவன், இந்த கரடி வாய்க்கு தப்புவித்தவன் இந்த சவுல் எம்மாத்திரம். ஆனால் சவுல் மேலே தேவ அபிஷேகம் இருக்கிறதுனால அவனுக்கு விரோதமாக ஒரு கை போடக்கூடாது என்று சொல்லி தாவீது ஓடி ஓடி குகைக்குள்ளே ஒளிந்து காடுகளுக்குள்ளே சென்று நாடுகளை கடந்து தன்னுடைய தகப்பனையும் தாயையும் வைத்துக்கொண்டு அங்கே வைத்துக்கொண்டு இங்கே வைத்துக்கொண்டு அவங்ககிட்ட சொல்லி பாதுகாத்து கொள்ளுங்க, இவங்ககிட்ட பாதுகாத்துக்கொள் சொல்லி எங்கெல்லாமோ ஓடி ஓடி ஒளிந்த தாவீதினுடைய வாழ்க்கை மாறியது. 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக இருந்தார். இன்றைக்கி கிங் டேவிட் நாங்கள் ஒரு பெரிய அந்த பேருக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு பாடினாலும் எவ்வளவு துதித்தாலும் எவ்வளவு தான் உச்சாம ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தாலும் சில இடுக்கண் செய்கிறவர்கள் உண்டு. நியாயங்கள் விசாரிக்கப்படாமல் இருப்பது உண்டு. நிறைய பிரச்சனைகள் உண்டு. நாம் நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு ஒருவரே. அவர் தாங்க நமக்கு. வேற எங்கெங்க வழி? என்ன, நம்ம மருத்துவமனைக்கு போய் பார்க்குறோம், நம்மளால் இயன்றளவு அவங்க செய்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு வழி ஆண்டவர். அவங்க கடைசி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? உங்கள் ஆண்டவரை நீங்கள் வேண்டிக்கோங்க. அல்லேலூயா! உங்கள் ஆண்டவரை வேண்டிக்கோங்க. நமக்கு ஒரே வழி இயேசு தான். ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம், ஒரு பாடுகள் இருக்கிறோம், என்ன செய்யணும்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறோம். ஒரே வழி இயேசு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இந்த தாவீது சங்கீதம் முழுதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா! ஆமாம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாக இராதையும். ஒரு பக்கம் சொல்றாரு, என்னுடைய ஜெபம் என் மடிக்கு திரும்பியது அப்படிங்கிறார். அடுத்த பக்கம் சொல்லுறாரு, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள், நீர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், எனக்கு தீவிரமாய் நீர் இறங்கி வாரும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த 18 ஆண்டுகள் கட்டப்பட்ட அந்த பெண்ணை விடுவித்த ஆண்டவர், ஆகாருடைய அழுகுரலை கேட்ட ஆண்டவர், தாவீதுடைய கூப்பிடலுக்கு உத்தரவு கொடுத்து ஒரு ஆண்டவர். இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவன் நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு வழியை திறப்பார், வழி காண்பிப்பார், வானத்தை திறப்பார், அற்புதங்களை செய்வார்.
அதிசயங்களை செய்வார். அவர்தான் நமக்கு வழிகளை திறக்கிறவர், அவர்தான் நமக்கு சுகம் தருகிறவர், அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர், அவர்தான் நம்முடைய பார சுமங்களை நம்மை விட்டு அகற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை விடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் இரவும் பகலும் அவர் நோக்கி கூப்பிடணும். இயேசுவே 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 இறங்குமையா, இயேசுவே வாருமையா, இயேசுவே தொடுமையா, இயேசுவே விடுமையா என்று சொல்லி கண்ணீரோடு கதறி கதறி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் குறையாது, அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், கட்டுகளை அவிழ்த்து விடுவார், நோய்களை குணமாக்குவார். இந்த வாரத்தில் அந்த அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த தாவீது இவ்வளவு அனுபவமுடையவராக இருந்ததுனால தான் கூப்பிட்டு ஆண்டவரை தன் பக்கம் இழுத்து கொண்டதுனால தான் அவர் எழுதியிருக்கிறாரு. தோத்திரம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவரையும் அவர் விடுவிப்பார். இன்னைக்கு நம்முடைய காரியத்திற்கு இரவும் பகலும் அதிகாலையிலே அவரை கூப்பிடுவோம், மத்தியான வேளையில் அவரை கூப்பிடுவோம், இரவும் பகலும் கூப்பிடுவோம். பைபிளில் போட்டுக்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறாரு. அதில் சொல்லி முடிக்கும்போது, இப்படியே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்துடைய விஷயத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் விசாரியாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள். அதனால் அவரை கூப்பிடுவோம். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி முழந்தால் படிட்டு, தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒப்பு கொடுப்போம்.